கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயிலில் துர்க்கை அம்மன் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார். இந்நிலையில் நவராத்திரி விழாவின் 2ஆம் நாளான நேற்று துர்க்கை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயிலுக்கு வருகை தந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு திருக்கோயில் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் துர்க்கை அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரான வேல்முருகனை மாவட்ட ஆட்சியர் தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதேபோல் காரைக்காலில் புகழ்பெற்ற வடமரை காட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஒப்பில்லா மணிகர் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி விழாவின் 2வது நாளில் அருள்மிகு சவுந்தரராமன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி விழாவின் 2வது நாளான நேற்று உற்சவர் அம்மன் மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஏகதா பிரம்ம